மொத்த இந்தியாவில் வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக முதல்ல பாபநாசத்துல தான் வந்து நினைக்கிறாங்க. பாபநாசம் போலீஸ் தான் எங்களை அரெஸ்ட் பண்ணுது. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இது வந்து சிறுபான்மை மக்களை வந்து ஒடுக்கக்கூடிய விஷயம். முடக்கப்படுது சார். இதுல உண்மை பெரிய ஒண்ணு சார். தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிராக தானே தீர்மானம் நிறைவேற்று. தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிராக தான் தீர்மானம் நிறைவேற்று. வாக்குவாதம் பண்றதுக்கு இல்ல சார். பர்மிஷன் பெட்டிஷன் கொடுங்க. பர்மிஷன் மேல வந்து இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை வந்து அவங்க எதிர்த்துதான் என்ன செஞ்சிருக்காங்க. அரசு எதிர்த்ததா வந்து சொல்றாங்க. ஆனா பல இடங்கள்ல இந்த மாதிரியான நெருக்கடிக்கு வந்து எஸ்டிபி கட்சி ஆளாகுது. இன்னைக்கு எஸ்டிபி கட்சி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விளக்கத்தை சொல்றோம். நாங்க ஒண்ணு வேற பகுதியில போகல. இது முஸ்லிம்களுக்கான பகுதி. முஸ்லிம்களுக்கான பகுதியில முஸ்லிம்கள்ட்ட இந்த சட்டத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனா இதை வந்து காவல்துறை வந்து அனுமதி அளிக்காதது முழுவதுமாக இது முடக்கக்கூடிய விஷயம். திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னு நாங்க இந்த இடத்துல வந்து நான் வலியுறுத்தி சொல்லி, திமுக அரசு முஸ்லிம்கள் மீது நடத்தக்கூடிய மிகப்பெரிய அடக்குமுறை இது. இந்த அடக்குமுறையை கண்டிச்சு நம்ம கோஷங்கள் எழுப்புவோம். அவங்க கைது செய்யட்டும். இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்காக எங்களை நீங்க தாராளமா கைது செய்யுங்க, சிறையில் அடைய, எங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். எஸ்டிபி கட்சியினுடைய லட்சோப லட்ச தொண்டர்கள் சிறை செல்வதற்கு, இந்த சட்டத்துக்கு எதிராக சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுல கண்டிக்கின்றோம், திமுக அரசை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம்.